வந்து பே பண்ணி ஃபாலோவர்ஸ் வாங்குறாங்க. ஓகே. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் இதில் செலிபிரிட்டிஸே இருக்காங்க. ஓகே. செலிபிரிட்டிஸே இருக்காங்க. செலிபிரிட்டி உங்களை ஃபாலோ பண்ணணும்னா யூ ஹேவ் டு பே திஸ் மச். புரியுது. அதுமாரி நிறைய துண்டு சீட்டு கொடுக்குறாங்கல்ல, ஒரு இடத்துக்கும் போகும்போதும் வரும்போதும் இதை நீங்கள் ஓகே உங்களுக்கு குலுக்கல் முறையில் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறோம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு, அது நோட்டீஸு, பிட் நோட்டீஸு, இது எல்லாமே ஸ்கேமோட அறிகுறி தான். ஓகே. எனிதிங் ஃபார் ஃப்ரீ இஸ் அட் ஹை ரிஸ்க். ஏதோ ஒரு எனிதிங் ஃபார் ஃப்ரீ. ஓகே ஓகே. அதுதான் நான் சொல்லவே விரும்பலைங்க. எனிதிங் ஃபார் ஃப்ரீ இஸ் அட் ஹை ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, குலுக்கல் முறையில் கார் வாங்கினதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, குழுமணாலி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தோடு போயிட்டு அந்த பேக்கேஜை ரிசீவ் பண்ணலான்னு போவீங்க. ஆனால் போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ராப் இருக்கும். உட்கார வச்சு, சார் உங்களுக்கு பேக்கேஜெல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லை, ஈஸி தான், நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கேளுங்க சார். ஒரு 45 மினிட்ஸ் உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷனு, நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு இத்தனை வாட்டி போயிட்டு வரலாம், நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன் வேறு அவங்களுக்கு. ஸோ அவங்க கொடுக்குறது உங்களுக்கு 2 days பேக்கேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சார் 2 days கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, எஃபோர்ட் எடுத்து வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு 2 days கொடுத்து தான் ஆகணும், ஐ டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் பாருங்கள் சார், இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட பேக்கேஜ் இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி குழுமணாலி போயிட்டு வரணும்னா எவ்வளோ சார் ஆகும்? பாருங்கள், குழுமணாலி போயிட்டு வரணும்னா உங்களுக்கு ஒரு வாட்டிக்கு போயிட்டு வரணும்னா தட் டிஃபர்ஸ். இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10,000 போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை கேட்டால் நீங்கள் ஒரு 20,000 போயிட்டு வர ஆளாக இருக்கலாம். அம்பானியை கேட்டால் அவர் ஒரு ரேட் சொல்லுவார். அது மாதிரி இட் டிஃபர்ஸ். ஆனால் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் சொல்லுவோம். சார் எப்படி சார் நீங்கள் என்ன மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஸ்டார் ஹோட்டல்ஸா இல்லை இந்த மாதிரி ரேடிசன்லாம் கிடைக்கும், அப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே குறுக்கி கொண்டு வந்துடுவோம். ஆனால் அவங்க கொடுக்குறது அந்த 50,000 பேக்கேஜ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் திஸ் பீரியட் டு தட் பீரியட் அப்படின்னு அவன் ஒரு டிஸ்க்ளைமரில் அவன் நிறைய வச்சுருப்பான்.